வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்பின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. சோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்காங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் என்பது ஒரு சாதகமான நிலைகளிலேயே வேலை செஞ்சிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த கூட்டு கிரக அமைப்புகள் எல்லாமே மீன ராசிக்கு யோகஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாத கிரகங்களுடைய தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள்ல மீன ராசி அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் கூட மீனராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளிலேயே செயல்பட்டு இருக்கு. ஸோ கடந்த சில மாதங்களை ஒப்பிடும் பொழுது மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். அதாவது வெளி தோற்றத்துல மீனராசிக்காரங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலைகள்ல வக்ரகதியும் அடையிறதுனால தனிப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி அப்படிங்கிற மாதிரி சில குழப்ப நிலைகள், செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதற்ற நிலைகள், டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட நிலைகள் இருந்திருக்கும். ஆனா வெளியே பார்க்கும்பொழுது அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா பரபரப்பா ஏதோ உத்வேகத்தோட எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட இரட்டை தன்மையோட இந்த மாதம் நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடியவங்களாக மீனராசிக்காரங்க இந்த மாதம் இருப்பீங்க. ஸோ பேச்சை காட்டிலும் செயலில் உங்களுடைய திறனை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் முழுமையாக இருக்கும். பட் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட ஒரு சுமூகமான மாற்றங்களையும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களையுமே பார்ப்பீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அப்படிங்கிறது முழுமையாகவே வெளிப்படும். புதிய விஷயங்கள், காரியங்கள்ல சாதகமான அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். சில விஷயங்கள்ல அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் உண்டு. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சிறப்பாக கையாளக்கூடிய திறன் இருக்கும். ஸோ முயற்சிகள்ல கடுமையான முயற்சிகளை கொடுத்து சில விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. ஸோ மீனராசிக்காரங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்பட்டு இருக்கிறது. வீடு, நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு அனுசரியான நிலைகளிலே இருந்துகிட்டு இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிகளும் நல்ல பலனை கொடுத்துரும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான முக்கியமான சில பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைகளிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கு. கடந்த சில மாதங்களாக பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். சில இந்த பொருளாதார சிக்கல் போன்ற விஷயங்கள் கூட பார்த்து வந்திருப்பாங்க. கொஞ்சம் நெருக்கடியான சூழல்கள்லாம் இருந்திருக்கலாம். பட் இந்த மாத அமைப்பு பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் ஏற்றம் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு
நல்லபடியாக அமையும். கொடுத்த கடன்கள் திருப்பி வரும். இல்லை ஏற்கனவே வாங்கிய கடன்கள் செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான முறைகளே இருக்கும். கொடுக்கல் வாங்க விஷயங்கள், இந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கு. சிலருக்கெல்லாம் திடீர் பண வரவுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காசு பண விஷயங்கள்ல ஒரு நல்ல அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த சேமிப்புகள் போன்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு 10 ரூபா காசு எடுத்து வச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளுக்குள்ள அதிகமா இருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. பொது விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளே பார்க்கலாம். வெளி விஷயங்கள், காரணங்கள், இந்த அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் பெருசா இருக்காது. கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இருந்து வந்திருக்கும். வெளி இடங்களுக்கே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனைகளுக்குள்ள இருந்து வந்திருப்பீங்க. இந்த மாத அமைப்பு அந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் இல்லாம எல்லாருக்கிட்டையுமே ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய நிலைகள் தான் எல்லா விஷயங்களையுமே அமைஞ்சிருக்கு. குறிப்பா மாதத்தின் முற்பகுதியில் ரொம்ப பரபரப்பான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்படலாம். எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களுக்காகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சுமூகமான விஷயங்களாக எல்லா விஷயங்களையும் பார்த்து வருவீங்க. வெளியிடங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. ஆன்மீக காரியங்கள், புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. தான தர்ம காரியங்களை செய்யப்பட்டு வருவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்துல பெரும்பாலான கிரகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மீனராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களால முடிஞ்ச உதவிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவங்களுக்கு செய்து கொண்டுதான் இருப்பீங்க. ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வாங்க. நல்ல பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல ஒரு சிறப்பான விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு. பிரயாண பிரியர்களாகவே இந்த மாதம் மீனராசிக்காரங்க இருந்து வருவீங்க. எதிர்பாராத பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். பிரயாணங்கள்ல ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில பிரயாண ரீதியான விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் என்பதற்கு பிரயாணங்கள்ல கொஞ்சம் வேகத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கங்க. கொஞ்சம் அவசரப்படுறது, டென்ஷன் ஆகிறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. மற்றபடி பிரயாணங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்கு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூகமான மாதமாகவே இருக்கு. எல்லா விஷயங்களுமே எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. பெரும்பாலும் பிரியப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபட்டு வருவீங்க. நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைச்ச பெண்டிங்ல வச்சுட்டு இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே செய்து முடித்துட்டு வருவீங்க. ஸோ காரியங்கள், செயல்பாடுகள் வகையில பெருசா எந்த டென்ஷனும் இல்லை. எல்லா இயல்பான நிலைகள்ல தான் இருக்கு. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். ரொம்ப பாசிட்டிவ் இல்லை, ரொம்ப நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிற ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். குறிப்பா மாதத்தின் முற்பகுதியில ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்களையும் ஒரு சுமூகமான மாற்றங்கள், ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான் மாதம் முழுவதுமே செயல்பட்டு கடந்த சில மாதங்களாக குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் நெருக்கடியான சூழல்களும் கருத்து வேற்றுமைகளும் அதிகமாக இருந்திருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா கூட அதெல்லாமே தட்டி போயிட்டு இருக்கும். ஒருவேளை செஞ்சாலும் கூட மற்றவங்களுக்கு அது பிடிக்காத சூழல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைகள்ல தான் நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கூட ஒரு அனுசரியான நிலைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. பெற்றோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. மீனராசிக்காரங்க தாய் தந்தைக்கு தேவையான விஷயங்கள், காரியங்களை செய்து கொடுத்துருவீங்க. அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சுமூகமான நிலைகளுக்கு உடன்பிறப்புகள் வகையில் ஒரு அமைதியான சூழலையும் ஒரு அனுசரணையான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பெரிய அளவுல பிரச்சனைகள்ல ஒரு அமைதியான விஷயங்கள்ல ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஒரு அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் பரபரப்பான நிலைகளோடு காணப்படுவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு இயல்பான நிலைகளை பார்த்து வருவீங்க. பட் பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு சுமூகமான நிலைகள்ல நல்ல இணக்கத்தோடு எல்லா விஷயங்களுமே பார்த்து வருவீங்க. பெரிய சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது.
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிதான். குழந்தைகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. குழந்தைகளோட வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகளே இருந்துட்டு வரும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு. இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில வேலை செஞ்சுட்டு வருது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. சுப விசேஷங்கள் காரியங்களுடைய தன்மை மீனராசிக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்துட்டு இருக்க மாதமாக இருக்கு. திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கூட இந்த விஷயங்கள்ல மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. தள்ளி போடாதீங்க இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள்ல இந்த கால நேரம் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான நிலைகள் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மீனராசிக்கு ஜென்மச்சம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ராகுக்கு எதுக்குள்ள நமக்கு தேவையில்லாம மறுஸ்தானங்கள் சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைகள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்திக்கிங்க. எதையும் தட்டி கழிக்காதீங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்க மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. கடந்த சில மாதங்களாக மாணவர்கள் ஏதோ தானே இருந்து வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி வித்தைகள்ல ஒரு தனித்திறமையை காட்டக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு பக்கம் ஜென்மச்சனி போயிட்டு இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் நல்ல வலுவான நிலைகள் இருந்ததுனால மீனராசிக்காரங்க கல்வி வித்தைகள் சிறப்பான அமைப்புகள் பார்க்க முயற்சிகளுக்கேற்ற பலன்களாக கண்டிப்பாக இருந்து வந்திருக்கும். இந்த மாத அமைப்பும் அதுல ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்க கொஞ்சம் அப்பப்போ சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஜென்மச்சனி போயிட்டு இருக்கிறதுனால ஏன்னா முளை சறுக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை செயல்பட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஏற்றங்களையும் கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. ஸோ இந்த மாதம் மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்புகளோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உடல் அலைச்சல்கள், உடல் சோர்வு போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஜென்மச்சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மன ரீதியான சின்ன சின்ன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். பட் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் பெரிய அளவில் சங்கடம் இல்லை, எல்லாம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கும். பட் பர்சனலா மீனராசிக்கான ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளிலேயே இருக்கு. தர்ம கர்மாதிபதியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள்ல சிறப்பாக ஈடுபட்டு வருவீங்க. பல நாட்கள் முடிக்க முடியாத விஷயங்கள் காரியங்களை கூட இந்த மாதம் சிரமப்பட்டாவது அந்த காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுடைய பாராட்டுக்களை பெற்று வருவீங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகும். தொழில் வேலை உத்தியோகமாக சில மாற்றங்களை கொண்டுட்டு வருவீங்க. மற்றவங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கம் அப்படிங்கிறது உருவாகும். வாடிக்கையாளர்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு அனுசரணையான நிலைகளே போயிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு சுமூகமா டீல் பண்றது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு அமைதியான சொல்லும் நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பார்த்து வருவீங்க. சிலருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாகவே அமையும். இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது கிடைச்சதுன்னா கூட அதுவும் நல்லபடியாகவே நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. குறிப்பா மாதத்தின் பிற்பகுதியில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளை மீனராசிக்காரன் காட்டி வருவீங்க. அதுல நல்ல பலன்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ டோட்டலா இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்துல தொடர்ந்து நிறைய நெருக்கடிகளான விஷயங்களை பார்த்து வந்த நிலைகளை இப்போ சமீப காலமாக அந்த விஷயங்கள் படிப்படியாக வெளிவரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுல இந்த டிசம்பர் மாதமும் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.